ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான பலாக்கொட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 30 பலாக்கொட்டைய தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி துண்டுங்களா கட் பண்ணி எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம குழம்புக்கு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுமே இதுல 1/4 கப் சின்ன வெங்காயம், கூடவே 6 பல் பூண்டு, இது கூட சின்ன துண்டு இஞ்சி, கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்குற வரைக்கும் விட்டுருங்க. தேங்காய் எண்ணெய் மாதிரியே சின்ன வெங்காயமும் குழம்புக்கு நல்ல சுவை கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பழுத்த தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இந்த தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கிடுங்க. அவ்வளோதான், தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடிங்க சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதை நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், சேர்த்துட்டு இந்த மசாலா பொடிங்களோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதும், நிறைய சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான், தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. பாருங்க, இந்த மாதிரி விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. இனி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுமே இதில் 1 துண்டு பட்டை, 1 அன்னாசி பூ, 1 மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, கூடவே கொஞ்சமாக கடல் பாசி, இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 2 பச்சை மிளகாய், இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்க பலாக்கொட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்திருக்கிற மசாலா விழுதை சேர்த்துடலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். மிதமான சூட்டில் 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது 4 விசில் வந்து ப்ரெஷரும் சுத்தமாக இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட பலாக்கொட்டை குழம்பு நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை தூவிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும்.
நம்மளோட சுவையான பலாக்கொட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.